சந்தியா ராகம் சரியில்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகுராம் மாயாவை பார்க்கறக்காக அவங்க ரூமுக்கு வந்திருக்காங்க. இங்க பாரு மாயா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த 2 குடும்பத்துக்கும் பகை ஏற்பட்டதே உங்க அம்மானால தான். பாரு மாயா, உன்னை வருத்தப்படுறதுக்காக நான் இப்படி சொல்ல வரல. உங்க அம்மா செஞ்ச காரியத்தினால தான் இந்த 2 குடும்பத்துக்குள்ளேயும் போட்டி, பொறாமை, சண்டை, பிரச்சனை, நாளுக்கு நாள் பகை வளர்ந்ததுக்கு காரணமே உங்க அம்மா பண்ணின காரியத்தினால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு சொல்றாங்க ரகுராம். தனாவோட கல்யாணத்தினால தான் இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பகை, சண்டை இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் ஓஞ்சு எல்லாரும் சமாதானமா சந்தோஷமான ஒரு நிலைக்கு வர. இந்த பிரச்சனையெல்லாம் என்ன எதனால அப்படிங்கிறது கதிருக்கு வேணா தெரியாமல இருக்கலாம். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனா உனக்கு இதை பத்தி எல்லாம் நல்லா தெரியுமில்ல. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா சரியா போயிடும். இப்ப எனக்கு இருக்கிற கவலை என்னன்னா, நீ இப்ப குழப்பத்தோட குழம்பி போயிருக்கியே, அதுதான் கவலையா இருக்குதுங்கிறாங்க ரகுராம். இல்ல கதிர் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததா நான் பார்த்தேங்கிறாங்க. பெரியப்பா நீங்க எப்படி பாத்தீங்கிறாங்க. ஆமாமா, அவ ஏதோ சொல்லியிருக்கான், அதை வச்சுதான் நீ இப்ப குழப்பத்தோட நிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மூலமா தான் இந்த கல்யாணத்துல குழப்பம் பண்றதுக்கு அவ ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீ அவன் பேச்சை கேட்டுறத, அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குதுங்கிறாங்க. நீ எப்பவுமே என்ன மாதிரியே எல்லாத்த பற்றியும் யோசிப்பேன். கதிர் மாதிரி ஏதோ ஒரு பக்கம் மட்டும் நியாயத்தை எடுத்துக்கிட்டு கண்ணோட்டமாக பார்க்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்த பற்றியும் நீ நல்ல தரமாக யோசிச்சு பார்ப்பேன்னு நினைக்கிறேன். சரிப்பா, அதனால தான் கதிர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க மாயா. இங்கே பாரு, நீயா இருக்கட்டும் பெரியமாவா இருக்கட்டும், கதிர் சொல்கிறத யாரும் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. கல்யாணத்தினால குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அக்கறையில் தானே நீ பயந்துட்டு இருக்கிற. ஏன் அந்த அக்கறை எனக்கு இருக்காதா மாயா? என் பொண்ணுக்கு நானே தப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேனா? என் பேரில் யாருக்குமே நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறாங்க ரகுராம். அச்சோ பெரியப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பெரியப்பா. தனாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தானே அமைச்சு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரிக்கு இந்த குடும்பத்தை கெடுக்கணுங்கிற எண்ணம் இப்போ அவளுக்கு அரபாத் ஒரு துளி கூட கிடையாது. முன்னாடியெல்லாம் புவனேஸ்வரி கோவத்துல தான் இருந்தா, இப்போ அவளே எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறா. அதனால நீ எந்த ஒரு குழப்பமும் வச்சுக்க வேண்டாம், தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம், மறுபடியும் தனியா போய் கதிரை பத்தெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாங்கிறாங்க பெரியப்பா. அது அப்படின்னு மாயா ஏதோ சொல்ல வராங்க. இல்ல மாயா, எதுவும் பேசாத. கதிரும் தனியா நின்று பேசிட்டு இருக்கிறத புவனேஸ்வரியோ இல்ல பசுபதியோ பார்த்தாங்கன்னா அது அவ்வளவா சரியா இருக்காதுன்னு தான் நான் உனக்கு சொல்ல வரேன். நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லி ரகுராம் அங்க இருந்து போறாங்க. குடும்பத்துல எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜோசியர் வந்திருக்காங்க. ஜோசியர் வந்ததுமே அடடா வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறாங்க. அங்கே எல்லாருமே ஜோசியரை பார்த்து வாங்க ஐயா, வாங்க வந்து உட்காருங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த பக்கமா பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு பயந்து போயிடுக்கிறாங்க. அச்சோ, என்ன நீ இது, ஜோசியர் வந்திருக்காங்களேங்கிறாங்க. ஜோசியர் வந்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க பத்மா. ஐயோ அண்ணி, நம்ம சீனுவுக்கும் சாருவுக்கும் தானே ஜாதகத்தை பார்த்து வச்சிருக்கோம். இதை ஜோசியர் எங்க குட்டை உடைச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் மாட்டிக்குவாங்கிறாங்க பார்வதி. அச்சோ, இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே பார்வதி, நான் இப்போ என்ன பண்றதுங்கிறாங்க. இந்த பக்கமா பாட்டி கேட்குறாங்க. இப்போ எதுக்கு ஜோசியர் வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. அம்மா, அதுதான் ஜானகி ஏதோ ஒரு குழப்பத்தோடவே இருந்தல்ல, அந்த மாங்கல்ய கீழே தவறி விழுந்துருச்சுன்னு அதுக்காக தான் ஜோசியரை வர சொல்லியிருக்கேங்கிறாங்க ரகுராம். ஓ அப்படியா, நல்லதுதாங்கிறாங்க பாட்டி. சொல்லுங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க ஜோசியர். ஐயா, வீட்டில் 2 கல்யாணம் ஒட்டுக்கா சேர செய்யலான் இருக்கிறோம். தாலி உருக்கிற விசேஷம் வச்சிருந்தோம். தாலி உருக்கி அதை பூஜையில வச்சு எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும்போது அது தனாவோட தாலி கீழே தவறி விழுந்துருச்சு. அதுல இருந்துதான் என் மனைவி ஜானகி ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனாலதான் சரி உங்களை வர சொல்லி என்ன ஏதுன்னு கேட்டா அவ திருப்தியா இருப்பாள்ங்கிறாங்க ரகுராம். ஆமாப்பா, நான் கூட அதை பத்தி யோசனையில தான் இருந்தேன்னு சொல்றாங்க பாட்டி. அதனால தான்மா ஜோசியர் கூப்பிட்டு அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, அதுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்கலான்னு தான் நான் அவங்கள வர சொன்னேங்கிறாங்க ரகுராம். ஜானகி ஜனாவோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து ஜோசியர்கிட்ட கொடுங்குறாங்க ரகுராம். சரிங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன்ட்டு ஜானகி உள்ள போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. இந்த பக்கமா பத்மாவும் பார்வதியும் திருப்தியா இருக்காங்க. அச்சோ, நல்ல வேலை, நம்ம நினைச்ச மாதிரி சாரு சீனுவோட ஜாதகத்தை கேட்கலக்கா. சரி வாங்க என்னதான் சொல்றாங்கன்னு போய் பார்ப்போன்னு பத்மாவும் பார்வதியும் போய் உட்காந்து கேட்கறாங்க. ஜோசியர் ரகுராம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் உட்கார வச்சு ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சிவராமன் சொல்றாங்க, ஐயா எதுவா இருந்தாலும் தாராளமா சொல்லிருங்க ஐயா, பரிகாரம் செய்ய வேண்டியதா இருந்தாலும் நம்ம தாராளமா செஞ்சிடலாங்கிறாங்க சிவராமன். தானா மாயா கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வேஸ்ட். நான் கார்த்திக் சாரோட எப்பவும் சந்தோஷமா தானே இருக்க போறேன், அப்புறம் எதுக்கு இது வேஸ்டா பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் அமைதியா இரு, என்னதான் சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கலாங்கிறாங்க மாயா. ஜோசியரே, என்னது ஜாதகத்தை பார்த்தீங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. சரிம்மா, நீங்க முதல்ல மாப்பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஜானகி போய் கார்த்தியோட ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. ஜானகி ஓடி போய் கார்த்தியோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்க வரும்போதே கால் தட்டி விட்டுறது. ஏன் ஜானகி, பார்த்து பார்த்து என்னது, கொஞ்சம் பொறுமையா வரமாட்டியா அப்படின்னு ரகுராம் சொல்றாங்க. இல்லைங்க, ஒன்றும் இல்லை, லேசாக தட்டி விட்டுருச்சு அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜானகி சமாளிக்கிறாங்க. ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜோசியர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன ஜோசியரே, எதுவுமே சொல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, எல்லாத்தோட இதயமும் டப்பு டப்பு டப்புன்னு துடிக்கிற சவுண்டு தான் கேட்குது பாருங்கிறாங்க மணிவண்ணன். அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்குறாங்க. ஜோசியர், எதுவும் பிரச்சனை கிடையாது, இந்த கல்யாணம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்குன்னு சொல்லிடுறாங்க ஜோசியர். அப்பாடா, இதை சொல்றதுக்கு நீங்க எல்லாத்தோட பிபியும் ஏற்றி விட்டுட்டீங்க ஐயாங்கிறாங்க சிவராமன். என்ன ஜானகி, இப்போவாது உனக்குள்ள இருந்த பயம் போயிடுச்சான்னு கேட்குறாங்க ரகுராம். இப்போ தாங்க எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு, சந்தோஷமாவே இருக்குதுங்கிறாங்க ஜானகி. இங்க பாருங்கம்மா, உங்க பயம் போகணும்னா நான் சொல்றதை நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க ஜோசியர். சொல்லுங்க ஏன்னு கேட்குறாங்க. உங்க பொண்ணு கூட்டிகிட்டு போய் சாயந்தரம் 5 மணிக்கு விளக்கு போட சொல்லுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாவே நடக்குங்கிறாங்க. சரிங்கிறாங்க ஜானகி. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நாங்க எல்லாருமே பதட்டத்தோட இருந்தோம், நீங்க இப்ப வந்து நல்ல வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க மனசு எல்லாமே திருப்தியா இருக்குதுங்கிறாங்க ரகுராம். சரிங்க, எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா நடக்கும்னு சொல்லிட்டு ஜோசியர் அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்தது
அடுத்தது ஜானகி தனாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அம்மா நான் நாளைக்கு மெஹந்தி போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் என்னடானா கோயிலுக்கு விளக்கு போட கூட்டிகிட்டு வந்துட்டீங்களேங்கிறாங்க தனா. ஏய் தனா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடி, கோயிலுக்கு வந்திருக்கோம், சாமி கும்பிட்டு போகணும் வா அப்படின்னு கூப்பிட்டு எல்லாம் இந்த கதிர்னால வந்தது. அவன் தான் இந்த தாலியை தட்டி விட்டான், அதனால தான் இவ்வளோ குழப்பம் இவ்வளோ பயம் ஆச்சு பார்த்தீங்களேங்கிறாங்க தனா. அவன் பண்ணின குழப்பத்தினால அப்பா ஜோசியரை வர வச்சாங்க, நீங்கள் என்ன கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்கிறாங்க. ஏண்டி இப்போ விளக்கு தரனால உனக்கு என்னடி பிரச்சனைன்னு கேட்குறாங்க மாயா. மாயா அம்மா பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்க போகிறதில்ல, நம்மளுக்கு இருந்த பிரச்சனையே அந்த கதிர் தான். இப்போ அவனே வெளியில் போயிட்டான்ல, இப்போ பயப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க தனா. இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, பெருமாவோட பயத்தை போக்குறதுக்காக நீ வந்து தீபம் போட்டு தான் ஆகணுங்கிறாங்க மாயா. மாயா என்னோட பயம் போறதுக்காக மட்டும் இல்ல, தனாவோட கல்யாணத்துல எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுக்காகத்தான் நான் சொல்றேங்கிறாங்க ஜானகி. சரி வாங்க முதல்ல போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு தனா மாயா 2 பேர்த்தையும் கூட்டிட்டு ஜானகியும் உள்ள போறாங்க. போனதும் சாமிக்கு பூஜை ஆயிட்டு இருக்குது, சாமியை வேண்டிக்கிறாங்க. அப்பாடா எப்படியோ சீனுக்கும் மாயாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியும், அதே மாதிரி தனாவோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லதாவே இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு சரின்னு வெளியில வராங்க. தனா நல்லபடியா சாமியை வேண்டிக்கிட்டு நீ தீபம் போடுவான்னு ஜானகி சொல்றாங்க. தனாவும் சரின்ட்டு போறாங்க. தீபத்தை ஏத்துறாங்க. தனா அம்மா நீங்க சொன்ன மாதிரி தீபம் ஏற்றியாச்சு, வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. ஏண்டி இப்படி அவசரப்படுற, இங்கே பாரு தீபம் ஏற்றி வச்சுட்டியல்ல, அந்த தீபத்தை எடுத்து பிரகாரத்தை சுற்றி வந்து அதுக்கப்புறம் அம்மனுக்கு முன்னாடி நீ வேண்டிக்கணும், எந்த ஒரு வேண்டுதலையும் சளிச்சுக்கிட்டெல்லாம் செய்யக்கூடாது, மாயா நீ கூட போடா அப்படிங்கிறாங்க. சரி பெரியமா அப்படின்னு மாயாவும் தனாவும் பிரகாரத்தை சுற்றி வராங்க. தனாவும் மாயாவும் கோயில் பிரகாரத்தை சுற்றிட்டு வராங்க. தனம் கொஞ்சம் மெதுவாக போடி, வேகமாக போய் விளக்கு அணைஞ்சிட போகுது, பெருமை என்ன சொன்னாங்க, விளக்கு அணையாமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்லங்கிறாங்க. ஆமாம்ல சரி நான் மெதுவாக போகிறேங்கிறாங்க. தனா மாயா 2 பேரும் தீபம் ஏந்திக்கிட்டு அந்த கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. ஜானகி அம்மா இந்த பக்கம் நிற்கிறாங்க, அந்த பக்கமாக ஜோசியர் வராங்க. ஐயா நீங்களும் கோயிலுக்கு வந்தீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ என் பொண்ணை கோயிலில் தீபம் போட்டு இப்போ பிரகாரத்தை சுற்றி வர சொல்லியிருக்கேன், அவள் சுற்றி வந்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க ஜானகி. அம்மா முதல்ல நான் சொன்னது எல்லாம் நீங்கள் மன்னிக்கணுங்கிறாங்க. என்னங்க ஏன் இப்போ மன்னிப்பு கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க ஜானகி. ஆமாம்மா நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேங்கிறாங்க. எது பொய் சொன்னீங்களான்னு கேட்குறாங்க ஜானகி. உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கோயிலில் விளக்கு போட சொன்னது அது பரிகாரத்துக்காக இல்லைன்னா உங்ககிட்ட தனியாக பேசணுங்கிறதுக்காகத்தான்னு சொல்கிறாங்க ஜோசியர். ஐயா என்ன சொல்கிறீங்கன்னு ஜானகி அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஆமாங்க உங்கள் பொண்ணோட கல்யாணத்தில் பிரச்சனை எதுவும் வராதுன்னு சொன்னது பொய், ஆனால் சில அசம்பாவிதங்கள் அந்த கல்யாணத்து மூலமாக வரப்போகுதுங்கம்மா. மாயாவும் தனாவும் இந்த பக்கமாக சுற்றி வராங்க. மாயாவுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை கதிர் சொன்ன மாதிரி அந்த வித்யா கிட்ட போய் தனா பேசியிருப்பாளா, அவகிட்டயே கேட்டு பார்த்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக கார்த்தி கூப்பிட்டுறாங்க. கார்த்தியை தாண்டி கூப்பிடுறாரு அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. அப்படியா சரி என்னன்னு கேளுங்கிறாங்க தனா. ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க மாயா. சொல்லுங்க கார்த்தி நான் மாயா தான் பேசுகிறேங்கிறாங்க. தனா கிட்ட கொடுங்க, தனா கிட்ட பேசி ரொம்ப நேரம் ஆச்சு, அவகிட்ட நான் பேசணுங்கிறாங்க. அப்படியா நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. தனா கிட்ட சொல்கிறாங்க மாயா. கார்த்தி தான் பேசுகிறாரு, உங்ககிட்ட பேசணுமாமே, நீ விளக்கு வச்சிருக்கையில எப்படி பேசுவேன், அப்புறமா பேசுகிறான்னு சொல்லட்டுமாங்கிறாங்க. இல்லடி விளக்கு தானே வச்சிருக்கேன், நான் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு கார்த்தி சார்கிட்ட நான் பேசிக்குவேன் குடுன்னு கேட்குறாங்க. தனா ஃபோனை வாங்கி ஒரு கையில் விளக்கு வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க. தனா விளக்கு கீழே விழுந்துட்டு போகுதுன்னு மாயா எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்காங்க. மாயா அதெல்லாம் விழாது, நீ பேசாமல் அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. என்ன திடீர்னு கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. எல்லாம் இந்த கதிர் பண்ணுற வேலை தான் அப்படிங்கிறாங்க தனா ஃபோனில் பேசிட்டே வரும்போது அந்த விளக்கு தவற விட்டுறாங்க. அச்சோ தவறி போச்சு அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாச்சு நீ எதுவுமே யோசிக்கவே மாட்டியா, நான் எவ்வளோ தூரம் எடுத்து சொன்னேன் நீ கேட்டியா, இப்போ விளக்கு கீழே அணைய விட்டுட்ட பாரு, கீழே விழுந்துருச்சு பாருன்னு திட்டுறாங்க மாயா. நீயே ஒரு பிரச்சனையா இருக்க ச்சே அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. கொஞ்சம் இரு சார் ஃபோன் அப்புறமா பேசுகிற அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு தனா திரும்பவும் மாயா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. விளக்கு கீழே விழுந்துருச்சு, பெரியமாவுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்பட மாட்டாங்களான்னு கேட்குறாங்க மாயா. பெரியமாவுக்கு தெரிஞ்சா தானே, நீ போய் வேற ஒரு விளக்கு எடுத்துட்டு வா, அதை பார்த்து வச்சு நம்ம பிரகாரத்தை சுற்றி வந்துடுவோம், நான் சமத்தா சுற்றி வந்துடுவேங்கிறாங்க தனா. என் சமத்தா அக்கா இல்லை ப்ளீஸ் போய் வேற விளக்கு எடுத்துட்டு வான்னு தனா கெஞ்சதும் மாயாவும் சரின்ட்டு வராங்க. இந்த பக்கமாக வந்து பார்க்கும்போது ஜோசியரும் ஜானகி அம்மாவும் பேசிட்டு இருக்கிறத மாயா காது கொடுத்து கேட்குறாங்க. என்ன ஜோசியரே நீங்கள் இங்கே வந்து இப்படி சொல்கிறீங்களே, வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் நல்ல விதமாக தானே சொன்னீங்கன்னு கேட்குறாங்க ஜானகி. ஆமாம்மா எல்லாரும் மனசையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்லிட்டேன், இப்போ உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லலான்னு வந்திருக்கேங்கிறாங்க ஜோசி. சாமி இந்த கல்யாணத்தில் என்ன அசம்பாவிதம் நடக்கும், நீங்கள் எதையும் மறைக்காம என்கிட்ட தயவு செய்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஜானகி. உங்கள் பொண்ணோட கல்யாணம் ஒன்றும் சந்தோஷமாக நடக்காதுமா, அப்படி அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் சந்தோஷம் நிம்மதி குடும்பத்தில் இருக்கிற அமைதி எல்லாமே தொலைஞ்சிட்டு போயிடுமா. பழைய பகை முடிஞ்சு இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் புது வதம் தொடங்குமா, இந்த கல்யாணம் முடிஞ்சதும் குடும்பமே கதறி அழுன்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன ஜோசியரே நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களேன்னு ஜானகி பயந்து போய் கேட்குறாங்க. என்னமா செய்யறது, என்னால் உண்மையை மறைக்க முடியாது, உண்மையை நான் சொல்லிட்டேங்கிறாங்க ஜோசியர். இதெல்லாம் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமில்ல, அதையே சொல்லுங்கன்னு ஜானகி கேட்குறாங்க. இல்லைம்மா இதெல்லாம் நடந்தே தீரணுங்கிறது விதி, இதை யாராலும் மாற்ற முடியாதுங்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரகுராம் ஐயா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை, ஆனால் பொண்ணுங்க கல்யாணம் முடியும் போது இதில் சந்தோஷமே இருக்காதுங்கம்மா. இது எல்லாத்தையும் ரகுராம் ஐயாவை நேருக்கு நேர் பார்த்து என்னால் சொல்ல முடியல, என்ன இருந்தாலும் பெத்தவ நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நான் உங்களை கோயிலுக்கு வர சொன்னேன்னு சொல்கிறாங்க ஜோசியர். அது மட்டும் இல்லைம்மா இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜோசியர். நீங்கள் முதல்ல சொன்னதையே என்னால் இதை ஜீர்ணிக்க முடியல, மறுபடியும் இன்னும் எதுவும் சொல்ல வரீங்களே, என்னால்
என்னால் இதை தாங்கிக்கவே முடியாதுங்கிறாங்க ஜானகி. இல்லைம்மா, நான் சொன்னதை நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும்னு ஜோசியர் சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, என்னோட சோழி கணக்கை நான் சொல்லித்தான் ஆகணும். இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தில் ஒரு உயிர் போய்த்தான் தீருங்கிறாங்க. ஜானகி ஜோசியர் சொன்னதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. மாயாவும் இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டுட்டாங்க. ஆனால் அந்த பக்கமாக சந்தோஷமா கார்த்திகோட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. மாயா தனா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க போறாங்க, ரகுராம் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க, கதை சொன்ன உண்மையெல்லாம் ரகுராம் குடும்பத்துக்கு மாயா எப்படி உண்மையை புரிய வைக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.